சூரியனே அரசியலுக்கான முழு முதற் கிரகமாகும். அப்படி இருந்தாலும் கூட சூரியனுக்கு அடுத்து சனி பெரிய அளவில் ஜாதகரை அரசியலில் ஈடுபடுத்துவார். ஏன்னா சனி சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடிய, சமூக சிந்தனையோடு ஜாதகரை திங்க் பண்ண வைக்கக்கூடிய கிரகமாகும். சூரியன் ராகு கேதுவோடு இணைந்தாலோ அல்லது சூரியனுக்கு ஒற்றைப்படை ராசியில் ராகுவோ கேதுவோ இருக்கும் பொழுது ஜாதகரை அரசியலில் ஈடுபட வைக்கிறது. சூரியன் ராகுவோடு சனி தொடர்பு கொள்ளும் போது அரசியலையே தொழிலாக முழு நேரமாக செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஜாதகருக்கு அரசியலில் பட்டம் பதவிகள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவரவர்களுடைய தசாபுத்திகளுக்கு ஏற்ப இருக்கும். ஆனால் முழு நேரமாக தொழிலாக செய்து கொண்டிருப்பார்கள். அரசியலில் ஈடுபாடு மற்றும் தலைமை பொறுப்பை பெற்றுத்தரக்கூடிய கிரகம் இது சூரியனே. ஆனால் சனின்னு எடுத்தீங்கன்னா பொதுமக்களின் தலைவனாக மாற்றக்கூடிய கிரகமாகும். மக்கள் தலைவனாக உயர்த்துவதற்கு சனி பகவானே முழு முதற் காரணமாக இருக்கிறார். இதை நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். சந்திரன் உணர்வுகளை தூண்டும்படி பேசக்கூடிய கிரகமாகும். புதன் திட்டம் போடுவது, உறவாடி கெடுப்பது, நேருக்கு நேர் மோதாமல் காலம் பார்த்து கழுத்தை அறுப்பது போன்ற அனைத்தையுமே தருவார். இது எல்லாமே அரசியலுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்களாகும். ஆக எடுத்தோடனே டக்குன்னு எடுத்தோம் கௌத்தம் செயல்பட்டால் அது அரசியலுக்கு செட் ஆகாது. அதனால் பொறுத்திருந்து நேரம் பார்த்து அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் இந்த புதன் தருவார். அதனால் புதன் அரசியலுக்கு மிக முக்கியமானவர். புத்தியால ஜாதகரை வெற்றியடைய வைக்கக்கூடியவர் புதனே. ஆக புதன் அரசியலுக்கு மிக முக்கியமானவர். இவர்கள் இருவருமே, சந்திரனும் புதனும் இருவருமே பலம் பெறும் பொழுது ஜாதகர் சிறந்த ஆரேட்டராக, சிறந்த பேச்சாளராக அரசியலில் ஜொலிக்கக்கூடிய நிலை உண்டாகிறது. ராகு கேதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா விளம்பரத்தின் மூலமாக பேரை தேடிக்கொள்வது, அதாவது சின்னதாக வேலை செஞ்சுட்டு ஆகா ஊகன்னு விளம்பரம் தேடிக்கிறது. போராட்டத்தின் மூலமாக, கடுமையான போராட்டத்தின் மூலமாக விளம்பரம் தேடுவது, பேரை எடுத்துக்கொள்வது, மறைமுகமான எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய நிலைகளை தருவது, எதையுமே சமாளித்து செல்லக்கூடிய ஆற்றலை தருவதற்கு இந்த ராகு கேதுகள் மிக மிக முக்கியமானவர்கள். சதி திட்டம் தீட்டி சதியை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ஆக இது எல்லாமே அரசியலுக்கு மிக மிக முக்கியமான அமைப்பாகும். சதி திட்டம் தீட்டுவது, அதே போல அடுத்தவர்கள் செய்யக்கூடிய சதியையும் முறியடித்து வெற்றி பெறக்கூடியது, இது எல்லாமே இந்த ராகு கேதுக்கள் தருவார்கள். சந்திரன் ராகு கேதுவோடு தொடர்பு பெறும் பொழுது பொது நல சேவை, சமூக முன்னேற்ற மனப்பான்மை என ஈடுபட்டு பயனற்ற அரசியல், அதாவது பயனற்ற அரசியல்னா வருமானம் இல்லாத பொது நல சேவையோடு செயல்படக்கூடிய அரசியலில் ஈடுபட வைப்பார். சிம்பிளாக சொன்னால் ஊருக்காக உழைக்கக்கூடியவராக இருப்பார்கள். வீட்டிற்கு எந்த விதமான பலன்களும் இருக்காது.